யோமோ பாலா, நீ என்னையா பாலம் அங்கிட்டு இருக்கு இங்கிட்டு கூட்டு வந்துகிட்டு இருக்க? எந்த ஏரியா? இல்ல பேசாம கம்முனு வாடா, ஒரு விஷயம் இருக்குடா, வாடா நீ பேசாம. என்னன்னு முதல்ல சொல்லு. நீ கூட்டு வந்தாலே வில்லங்கமா தான் இருக்கும். ஏய், இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கியா? பாலா, நினைச்சயா நீ டீ வாங்கி தரேன்னு சொல்லி பாசமா கூப்பிடறப்பவே நான் யோசிச்சிருக்கணும். சரி சரி, நீ ஏதாவது பேசி ஆட்டையை கழிச்சு விட்றாத. நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நிற்போம், அந்த பிள்ளை வெளியே வரும், பார்த்துட்டு போவோம். சரியா? ரொம்ப வேணா உனக்கு ஒரு நாள் பப்ஸ் வேணா சேர்த்து வாங்கி தரேன், வா. அந்த பிள்ளை எப்பயா வருது, நீ எப்பயா பாக்குறது, நீ எப்பயா பப்ஸ் சாப்பிடுறது? போய் பப்ஸை பார்த்துட்டு வருவாங்க. பப்ஸ் சாப்பிட்ற பணத்துல வந்துட்டு போயிடுச்சுன்னா இவ்வளவு நேரம் வேஸ்டா போயிருண்டா. எப்பயா வந்து ப்ரோ ப்ரோ, உங்களுக்கு இந்த வீடு தெரியுமா? அதான் தெரியுதுல்ல, ஏன் உனக்கு தெரியலையா? எனக்கு அப்படியே ஒரே கொஸ்டின் இல்லனே, இந்த வீட்டுல உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமியா, உனக்கு யார் தெரியும்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்லனே, இந்த வீட்டுல சினிமா நடிகட்ட ஒரு பொண்ணு இருக்கான். மாமா சொன்னா அப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுங்களே, மாமா கூட அப்படியே சேர்த்து விட்டு நம்ம வாழ வச்சுட்டு போயிடலாம். நான் தனிப்பட்ட வரையில மாமா சொல்லி கவனிச்சுட்டேன். என்ன சொன்னாலும் மாமா கேப்பா. ஏய், ஒரு வயசு வேணாமையா, அந்த பிள்ளை இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குது. நீ என்ன உலகம் தெரியாத ஆளா இருக்க? காலை போற போக்குல இப்பயே புக் பண்ணாதான் பாத்துக்கலாம்னே, உதவி பண்ணனே. ஒண்ணும் இல்ல, காலையில எப்ப போகுது எப்படி போகுது அதை மட்டும் சொல்லுங்க, நமக்கு அது போதும். மாமா மேட்ச் பண்ணிக்குவா. அப்படி காலைல 8 மணிக்கு நான் தான் கொண்டு விடுறேன் ஸ்கூல்ல. நீங்க வர்றீங்களா? நீங்க எதுக்கு வர்றீங்க? ஏன்னா நான் தான் அந்த பிள்ளை அண்ணன். இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு.